வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏன் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வெண்பூசணி ஜூஸை சாப்பிடுவதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பூசணி ஆங்கிலத்தில் ஆஸ்கர் என்று சொல்லுவாங்க. காய்கறி வகையிலே சக்தி அதிகம் கொண்ட காயின்னு பார்த்தோம்னா வெண்பூசணி. இது எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான கொடுக்கக்கூடியது காய்கறி என்கிறதுனால இது டிஸ்டிக்காயாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் வெண்பூசணியில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அது மருந்து பயன்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட தவற மாட்டீங்க. இது என்ன சத்துக்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் அதிகம் கொண்டது வெண்பூசணி. இதனை தவிர வைட்டமின் சி, நியோசின், தயமின், ரிபோப்ளோவின், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, துத்தநாகம் போன்ற தாது சத்துக்களையும் கொண்டது. வெண்பூசணி எவ்வளவு சத்துக்களை போன்ற வெண்பூசணியை ஜூஸாக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெண்பூசணி ஜூஸை சாப்பிடுவதால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 10 வகை நன்மைகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. 1. உடலை சுத்தமாக்கும். 2. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். 3. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். 4. வயிற்றுப்புண்களை குணமாக்கும். 5. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 6. உடல் எடையை குறைக்கும். 7. கேன்சர் வராமல் தடுக்கும். 8. உடல் சூட்டை குறைக்கும். 9. நுரையீரலை பலப்படுத்தும். 10. கண் கோளாறுகளை தடுக்கும். இந்த 10 வகைகளை பற்றி விரிவாக பார்க்கணும்னா அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ மூலம் பயன் பெறலாம். 1. உடலை சுத்தமாக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும் ஆற்றல் வெண்பூசணிக்கு உண்டு. வெண்பூசணியில் உள்ள சதைப்பகுதியை பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். இது குடலில் உட்பகுதியில் அங்கங்கே ஒட்டி கொண்டிருக்கும் உணவுகளையும் நச்சுக்களையும் உறிஞ்சி வெளியேற்றிவிடும் மற்றும் நீர்ச்சத்து அதிகப்படுத்துவதோடு கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றும். இதன் காரணமாகத்தான் மருத்துவமனையில் வெண்பூசணி ஜூஸை பரிந்துரைக்க செய்கிறாங்க நண்பர்களே. 2. செரிமான கோளாறை குணமாக்கும். வெண்பூசணியில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்தன்மை pH அளவை சமநிலைப்படுத்தும். இதன் காரணமாக உணவை எளிதில் ஜீரணமாடுவதோடு அசிட்டிக், நெஞ்செரிச்சல், வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளையும் குணமாக்கும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய சாலிபுல் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து மனசிக்கலையும் தடுக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் அதை பாடுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் வெண்பூசணி அறிந்துவது மிகவும் நல்லது நண்பர்களே. 3. ஞாபக சக்தி அதிகரிக்கும். வெண்பூசணி இருக்கக்கூடிய விட்டமின் B6 மூளையின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. இதன் மூளையின் செயல்பாட்டு ஊக்குவித்து ஞாபக சக்தி அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெண்பூசணி சாறை கொடுத்து வர அவர்களின் ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். மற்றும் மனநிலை சார்பு குழப்பங்களும் காரணமான தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க ஒரு பானம் வெண்பூசணி சாறை குடித்து வந்தால் மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.